வணக்கம். 2026 தமிழ்நாடு எலெக்ஷன் யார் ஜெயிக்க போறாங்க? டேட்டா என்ன சொல்லுதுன்னு சல்லட போட்டு பாத்துருவோம் வாங்க. ஓட்டிங் எல்லாம் முடிஞ்சாச்சு. ஆனா ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி யாருக்கு எட்ஜ் இருக்குன்னு கெஸ் பண்ண முடியுமா பாப்போம். இன்னைக்கு எக்ஸிட் போல்ஸ் வெளியாகுது. ஆனா நம்ம எல்லாருக்கண்ணும் மே 4ஆம் தேதி ரிசல்ட் மேல தான் இருக்கு. கரெக்டா? டேட்டாவை பார்த்தா இப்போதைக்கு திமுக கூட்டணி தான் ஃப்ரண்ட் ரன்னர். குறிப்பா சென்னை அப்புறம் டெல்டால இவங்களுக்கு செம்ம சப்போர்ட். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில நிறைய நலத்திட்டங்கள் அப்புறம் நல்ல வளர்ச்சி இதான் அவங்களோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். ஆனா அதிமுக கூட்டணிய சாதாரணமா இடை போட முடியாது. மீண்டும் ஆட்சிக்கு வர அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்றாங்க. இபிஎஸ் தலைமையில கொங்கு பெல்ட்டை டார்கெட் பண்றாங்க. முக்கியமா இந்த ஆளுங்கட்சி எதிர்ப்பு வாக்குகளை தான் அவங்க பெருசா நம்பியிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா திமுகவோட வளர்ச்சி பிம்பத்துக்கும் அதிமுகவோட பக்காவான கூட்டணி கணக்குகளுக்கும் நடுவுல நடக்கிற டஃப் ஃபைட் இது. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். தளபதி விஜயோட தவக என்ட்ரி. இவங்க தான் இந்த எலெக்ஷனோட எக்ஸ் ஃபேக்டர். இவங்க மொத்தமா ஜெயிப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனா கேம் சேஞ்சரா ஒரு மிகப்பெரிய டிஸ்ரப்டரா இருப்பாங்கன்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. முக்கியமா வட தமிழகத்துல ஆளுங்கட்சி எதிர்ப்பு வாக்குகளையும் யூத் ஓட்ஸையும் பிரிச்சு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த இவங்களுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. சரி, ஃபைனலா நிலவரம் என்னதான் ஆகும்? டேட்டா அடிப்படையில இவங்களோட வெற்றி வாய்ப்புகளை இப்ப சுருக்கமா பாத்துருவோம். திமுகவுக்கு 120 130 சீட்டும், அதிமுகவுக்கு 80 90 சீட்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு இப்போதைய டேட்டா சொல்லுது. இதுல இருந்து என்ன தெரியுது? திமுகவுக்கு லேசான முன்னிலை இருந்தாலும் இது கண்டிப்பா ஒரு ஒன் சைடு எலெக்ஷன் கிடையாதுங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த ஆளுங்கட்சி எதிர்ப்பால ஒருவேளை அதிமுகவுக்கு எதிர்பாராத மாபெரும் வெற்றியை கொடுக்குமா? வெயிட் பண்ணி பாப்போம்.